ஒருத்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அதே விசுவாசம் எந்த லிமிட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா கருடன் அப்படிங்கிற படம். வெரி சாரி, இது நான் லேட்டா ரிவ்யூ பண்றதுக்கு. இந்த படத்தை டேரக்டர் யாருன்னா துரை செந்தில்குமார் அவர்கள் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சூரி, சசிகுமார், சமுத்திரகனி அண்ட் இன்னும் பல முகங்கள் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி மைண்ட் கோபி அவர்கள் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோவில் நிர்வாகத்துல வந்து ரொம்ப வருஷமா நம்மளோட வரிவக்கரசி அவங்க அம்மா கிட்ட தான் வந்து எல்லா பவரும் இருக்குது. பட் காலம் மாற மாற என்ன ஆயிடுது, அவங்க கிட்ட இந்த பவர் எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் விஷயம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடக்குது. ஸோ இதை தாண்டி எப்படி அவங்க பண்றாங்க, அந்த கோவில் நிர்வாகம் கடைசி யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இருந்து கைமாறுது, இதனால யார் யாரில் பாதிக்கப்படுறாங்க, அந்த விசுவாசம் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல உடையுது, அதுதான் இதோட முழு கதை. முக்கியமா சூரியனோட ஆக்டிங் பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவரை நான் வந்து ஒரு கமெடினா பார்க்கறத விட ஒரு ஆஸ் ஆக்டரா பார்த்து எனக்கு சூர்யாவே அது தெரியல. ரொம்ப அருமையான படம். கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய படம், பாருங்க, உங்களுக்கும் அதை பிடிக்கும்.